உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் ஒரு பரிகாரத்தை தருவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு பரிகாரம்தான். அவர் ஒரு பரிகாரம் கொடுத்தால் அது நிச்சயமாகவே அது விடுதலையாக இருக்கும். நம்முடைய வியாதிக்கென்று மருத்துவர்களிடத்திலே நாம் கடந்து போகிறோம். அவர்கள் நமக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள், அது தவறல்ல. ஆனால் பாருங்கள், ஒரு வியாதி குணமாகிறது, அதற்காக எடுத்த மருந்தினாலே இன்னொரு வியாதி உருவாகி விடுகிறது. அன்னைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க, சரியாக பேச முடியவில்லை, வாயெல்லாம் புண்ணாக இருந்தது, சரியாக அவங்க பேச முடியல, பாஸ்டர் சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, வாயிலும் தொண்டையிலும் குடல் பகுதியிலையும் புண்ணாக இருக்கிறது. நான் கேட்டேன், ஏன் அப்படி வந்துச்சு, திடீரென்று ஏன் உங்களுக்கு குணமாய் வந்தது என்று கேட்டேன். அவள் சொன்னார்கள், குறிப்பிட்ட சில வியாதிக்காக மருத்துவரிடத்தில் போனோம், அவர்கள் சில மாத்திரைகளை எழுதி தந்தார்கள், 3 வேளை 4 வேளை தினமும் சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட்டேன், ஒரு 4-5 நாட்கள் சாப்பிட்டேன். அந்த சூட்டுனாலே, அதனுடைய சைடு எஃபெக்டினாலே என் வாயெல்லாம் புண்ணாகிவிட்டது என்று சொன்னார்கள். பாருங்கள், ஒரு வியாதி போகிறது, இன்னொரு வியாதி வருகிறது. ஆனால் நம்முடைய இயேசு நம்மை சுகமாக்கினால் அது மெய்யான சுகமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 22ஆம் நாளும் கூட ஆண்டவர் உங்கள் நடுவிலே பலத்த அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஜப ஆவியை கர்த்தர் நம்முடைய மத்தியிலே ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அவரே நம்மை ஜபத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 40 நாட்களும் பரிசுத்த ஆவியானவர் ஜபத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொஞ்ச நேரம் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களோடு பேச வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாம் ஆண்டவரை பார்த்து கேட்போமாக. ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, பரலோகத்தின் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. தகப்பனே, உடைய குமாரனாகிய இயேசுவின் திருநாமத்தில் மறுபடியும் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் நீர் எங்களோடு பேச வேண்டும், உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய வசனத்தில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில் விடுதலை உண்டு. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் நடுவில் துணிக்க பண்ணும், அடியானை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்று நம்முடைய தியானத்திற்கென்று வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அத்தியாயத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அத்தியாயம், அதனுடைய 13, 14, 15 3 வசனங்களையும் ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரியாகவும் எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து
அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். போதும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணை அடித்து அவர் வெற்றி சிறந்தார். நமக்கு விரோதமான கையெழுத்தை தேவன் தலைகளாக மாற்றி நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை சிலுவையின் மேல் ஆணி அடைத்து நமக்காக அவர் சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 22ஆம் நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை தேவன் தலைகீழாக இன்றைக்கு மாற்றுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அநேக மக்கள் என்னிடத்தில் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். பாஸ்டர், இது என் தலைவதி, இது என் தலையெழுத்து, என் தலைவிதி, இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு ஏதோ எழுதி வச்சிருக்கு போல இருக்கு, அதனால நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். உண்மைதான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். அவைகள் நமக்கு ஆகவே நியமிக்கப்பட்டது போல நமக்கு தெரிகிறது. உண்மைதான். நீ கடந்து போகிற பாதை கடுமையான போராட்டமான பாதைகள் தான். நீ கடந்து செல்லுகிற வழிகள் வேதனையான வழிகள் தான். எல்லாம் உண்மைதான். இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் மிகுந்த எதிர்பார்ப்போடும் தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடும் கடந்து வந்திருக்கிறது. என்னுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக கையெழுத்து எழுதப்பட்டது. உனக்கு விரோதமாக நீயே சொல்லுகிறாய், என் தலையெழுத்து இப்படி ஆகிப்போச்சு, என் தலையெழுத்து இப்படி ஆகிப்போச்சு. இயேசுவை அறியாத மக்கள் சொல்லுவார்கள், இது என்னுடைய கர்மம், என்னுடைய கர்மா, ஏதோ ஒருவேளை என்னுடைய முற்புத பிறவியிலே நான் செய்த பாவத்தினால இன்னைக்கு இந்த கர்மம் என் தலையில் வந்திருக்கு, நான் இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்மான்னு சொன்னாலும் சரி, தலையெழுத்துன்னு சொன்னாலும் சரி, தலை விதின்னு சொன்னாலும் சரி, முன்னோர்களின் சாபத்தினால நான் இதை அனுபவிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆவியானவர் திருவுளம் பற்றுகிற ஒரு காரியம் என்று தேவன் அதை மாற்றுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் மாற்றி தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிறவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு. கசப்பை மாறாவை மதுரமாக மாற பண்ணுகிறவர் நான் விசுவாசிக்கிற இயேசு. எல்லா எதிரடையான காரியங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருகிறவர். அது மாத்திரமல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களையும் உனக்கு ஆதரவாய் மாற்றுகிறவர் நம்முடைய இயேசு. இயேசு அப்படி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டத்தின் வழியாக நீ கடந்து போனாலும் சரி, எந்த ஒரு சொல்யூஷனை உன்னாலே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு விடுதலையை இயேசு உன் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் உன் குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் உனக்கு அவர் தந்தருள்வார் என்பதை தீர்க்க தரிசனமாக நான் உனக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயோ, எல்லா நிலைமைகளிலும் தாழ்த்தப்பட்டிருக்கிறாயோ, உன்னுடைய நிலைமைகள் எல்லாம் மற்றவர்கள் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறதோ, அதை தலைகளாய் மாற்றும்படி இயேசு நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் இந்த பீடத்தில் நிற்கும்போது இயேசுவின் பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போது இயேசுவின் சமூகத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 17 வயதான வாலிபன் பைத்தியக்காரனாக அவன் தெருவிலே சுற்றி கொண்டிருந்தான். ஆந்திர மாநிலத்திலே ஒரு பகுதியிலே செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன் 10 வயதிலிருந்து 17 வயது வரைக்கும் 7 ஆண்டுகள் பைத்தியமாக அவன் தெருவில் அலைந்து கொண்டே இருந்தான். 10வது வகுப்பிலே 10வது வயதிலே
5வது அல்லது 6வது வகுப்பு படிக்கும் பொழுது அவனுக்கு எதுவுமே மண்டையில் ஏறவில்லை, எதுவுமே புரியவில்லை. வகுப்புக்கு ஒழுங்காக போக மாட்டான், வீட்டிற்கு வரமாட்டான், தெருவிலே சுத்த ஆரம்பித்து விட்டான். அவனுடைய புத்தி பேதலித்தது. நம்ம பாஷையில் சொல்லப்போனால் அவனுக்கு பைத்தியம் பிடித்தது. அவன் தெருவிலே சுற்ற ஆரம்பித்தான். அவனுடைய குடும்பத்தினர் கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க சொல்லிட்டாங்க, இது அவனுடைய கர்மா, இது அவனுடைய தலைவிதி, நம்முடைய மதத்தின்படி இது அவனுடைய தலைவிதி, அவனுடைய கர்மா, எனவே அவனுடைய கர்மாப்படி அவன் அனுபவிக்கட்டும், விட்டு விட்டார்கள். இந்த பையனுடைய தாத்தா பெயர் நரசிங்கம். அவர் என்ன செய்வார் என்றால், ஆடுகள் ரோடிலே போவதை கண்டால் ஓடி போய் அந்த ஆட்டை பிடித்து அதனுடைய தொண்டையை கடித்து அந்த ஆடு துடி துடித்து சாகும். அந்த ஆட்டின் இரத்தத்தை முழுவதையும் குடித்து விடுவார். குடித்து விட்டு ரோட்டிலே கிடப்பார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த இந்த பையன், அந்த குடும்பத்தின் சாபம் 3ஆம் தலைமுறையிலே இந்த பையனை பிடிக்கிறது. அவன் பைத்தியம் பிடித்தவனாய் 10வது வகுப்பு முதல் 10வது வயது முதல் 17வது வயது வரைக்கும் 7 ஆண்டுகள் குடும்பத்தில் அவனை விட்டு விட்டார்கள். அவன் ஆந்திராவின் தெருக்களில் எல்லாம் போய் வயிறு பசிக்கும் பொழுது இந்த குப்பைகளை கொட்டுகிற இடம் இருக்கும் அல்லவா, அந்த இடத்தில் குப்பை மேட்டிலே போய் அங்கு கிடக்கிற இலைகளிலே இருக்கிறதான் அந்த மீதி மெச்ச எச்சங்களை எடுத்து சாப்பிடுவான். பைத்தியமாகவே 7 வருஷம் தெருவிலே துணி சரியாக இல்லாமல் குளிக்காமல் அவனமாகவே அவன் அலைந்து திரிகிறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு 17வது வயது. ஒரு நாள் மாலை வேளை, சூரியன் அஸ்தமிக்கிறது, இருட்டு பூமியை சூழ ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அவன் அந்த தெருவிலே நடந்து போய்கொண்டே இருக்கும்போது திடீரென்று அவன் ஒரு காட்சியை காண்கிறான். வானத்திலே அழகான ஒரு முகம், பிரகாசமான ஒரு முகம். அந்த முகத்தையே அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த முகத்திலிருந்து சில ஒளி கிரணங்கள் அவனுடைய முகத்திலே வந்து அடித்து அவனுடைய உள்ளத்தை ஊடுருவினது போல அவனுக்கு இருக்கிறது. சில நிமிடங்கள் அந்த முகத்தையே அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அழகான முகம், மகிமையான பிரகாசமான அந்த முகம். அந்த முகத்தையே அவன் பார்த்து கொண்டு நிற்கும் பொழுது இழந்து போன அந்த ஞாபகம் அவனுக்கு திரும்ப வருகிறது. நான் இன்ன இடத்தில் உள்ளவன் அல்லவா, இன்ன இடத்தில் அல்லவா என்னுடைய வீடு இருக்கிறது, நான் இன்ன பள்ளிக்கூடத்தில் அல்லவா படித்தேன். அந்த ஞாபகம், பழைய ஞாபகங்கள் ஒவ்வொன்றாய் வருகிறது. சில நிமிடங்களுக்குள்ளாக கடந்த கால ஞாபகம் முழுவதும் அவனுக்கு திரும்ப வருகிறது. தன்னை அவன் உணர்ந்தான், பரிபூர்ணமான சுகத்தை அடைகிறான். அந்த நிமிஷம் அந்த முகம் மறைந்து போனது. சுய உணர்வு நார்மலாக எல்லாம் மாறி பரிபூர்ண சுகம். தன்னை பார்க்கிறான். குளித்து 7 வருடமாகிறது, எலும்பும் தோலுமாக. அவன் அந்த 7 ஆண்டுகளும் ரோட்டோரமாக நடந்து போவான். திடீரென்று வாந்தி எடுக்க ஆரம்பிப்பான். வாந்தி எடுப்பதெல்லாம் ரத்தம் ரத்தம், வாந்தி பண்ணி வாந்தி பண்ணி வாந்தி பண்ணி. அவர் சொல்லுகிறார், அவர் தான் சொன்ன சாட்சி. சொன்னான், என்னுடைய தாத்தா ஆடுகள் எல்லாம் ரத்தம் குடித்து 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 அவர் மரித்து போனார். அந்த சாபம் இப்பொழுது நான் ரத்தம் வாந்தி பண்ணி பண்ணி வாந்தி பண்ணி 7 ஆண்டுகள் பரிபூர்ணமான சுகம் பெற்றான். திரும்ப என்னுடைய வீட்டிற்கு நான் போக வேண்டும். வீட்டை தேடி நடக்கிறான். நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ரோட்டோரத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே கொட்டடித்து ஒரு பாடல் சத்தம் கேட்கிறது. இங்கே பாட்டு பாடுகிறார்களே, அதுவும் கிறிஸ்தவ பாட்டு பாடுகிறார்களே என்று சொல்லி அந்த வீட்டு ஓரத்தில் போய் நின்றான். அந்த வீட்டிலே குடும்ப ஜெபம் மாலையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். அவர்கள் உடனே வெளியே வந்து பார்க்கும் பொழுது இப்படி ஒரு பையன் வந்து நிற்கிறான். பார்த்தால் ஒரு பைத்தியம் அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள். எனவே தம்பி வாப்பா உள்ளவா என்ன அழைக்கிறார்கள். அவன் உள்ளே போகிறான்.
அவனை உட்கார வைத்தார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், நான் இப்படி எனக்கு என்னென்று தெரியவில்லை, என்னுடைய உருவம் இப்படி இருக்கிறது. ஆனால் நான் சாயங்காலம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அழகான முகத்தை வானத்திலே பார்த்தேன். அந்த முகத்திலிருந்து ஒளிக்கிரணங்கள் என்னை நோக்கி வந்தது. அப்பொழுது எனக்கு சுய ஞாபகம் வந்தது. பரிபூர்ணமாக நான் சுகமடைந்து கொண்டேன். இப்பொழுது வீட்டை தேடி போய் கொண்டிருக்கிறேன். அது என்ன முகம் என்ன என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொன்னார். உடனே அவர்கள் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், அவங்க சொன்னாங்க, எப்பா, இப்படி உன்னை போல அருவருக்க தகுந்த விதத்திலே அலைந்து திரிகிற மக்களை தேடி வருகிறவர் இயேசு கிறிஸ்து. நீ பார்த்தது வேறு யாருடைய முகம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவனுடைய முகம். ஆகவே இயேசு உனக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், அவர் உன்னை சுகமாக்கி இருக்கிறார் என்று இயேசுவை குறித்து சொன்னார்கள். அவன் வீட்டுக்கு நடந்து போனான். கொஞ்ச நாள் வீட்டில் இருந்து விட்டு இயேசு அவனை அவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்தார். இந்த சத்தத்தை அவன் கேட்டான். அவனுக்கு பெரிய ஒரு செல்வந்தனான ஒரு குடும்பம், டயர் கம்பெனி, பெரிய தோட்டங்கள் எல்லாம் இருந்தது. எல்லாவற்றையும் விட்டு அவன் வீட்டிலே சொன்னான், நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய போகிறேன், அவர் என்னை கூப்பிடுகிறார், அவருடைய சத்தம் நான் கேட்கிறேன் என்று. வீட்டிலும் அவளை விட்டு விட்டார்கள். அவன் ஆந்திராவிலே குண்டூர் என்ற பகுதியிலே ஊழியத்தை ஆரம்பித்தான். அவனுடைய சபையிலே 40,000 விசுவாசிகள் இருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரித்து போனார். அப்பொழுது அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே 40,000 விசுவாசிகள் அவருடைய சபையிலே உண்டு. 700க்கும் அதிகமான திருச்சபைகளை அவர் ஸ்தாபித்தார். பின்பு அவர் மரணம் அடைந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போகிற மக்களை தேடி வருகிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த குடும்பம் அவனை 7 ஆண்டுகள் விட்டுவிட்டார்கள். காரணம், அவள் சொன்ன ஒரே காரணம், இவனுக்கு எந்த தீர்வும் கிடையாது, இது அவனுடைய கர்மா. அந்த தேவனுடைய ஊழியக்காரனுடைய பெயர் தான் பாஸ்டர் ஏசன்னா. உங்களில் அநேகர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஓசன்னா ஊழியங்கள் என்று குண்டூரிலே தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் ஊழியம் செய்தார் பாஸ்டர் ஏசன்னா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடி வருகிறவர். பெற்றோர் சொன்னார்கள், ஊர் மக்கள் சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னார்கள், இது அவனுடைய கர்மா, அவனுடைய தலைவிதி, இது அவனுக்கு அப்படித்தான் எழுதப்பட்டவன் தலையில எழுதி இருக்கு, அது அப்படித்தான் நடக்கும் என்று. ஆனால் உலகம் தலையெழுத்தை எழுதி வைத்தது, பரலோகத்தின் தேவன் அதை தலைகீழாக மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வறுமையில் வாடுகிறாயோ, வேதனையில் உழல்கிறாயோ, கடன் பிரச்சனையில் வாடுகிறாயோ. ஒரு மனிதன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறார், பிரதர் டேனியல், எனக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சகோதரன். பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்க்கையில் கடன் பிடித்து வாழ வழி தெரியாமல், நான் சொல்வது 10-40 ஆண்டுகளுக்கு முன்னே உள்ள சரித்திரம், கடன் பிரச்சனையினாலே சாகும்படி கடந்து போனான். சரி, சாகிறதுக்கு முன்னாடி காஞ்சரகோட்டில் சாதையா என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார், எங்களுடைய கிருபாசன ஊழியங்களை ஆரம்பித்தவர். சரி, சாதையாவை பார்த்துட்டு யாரோ சொன்னாங்க, நீ இவ்வளோ கஷ்டப்படுறியப்போ சாதையாவை பார்த்துட்டு போ. அப்போது உலகம் சொன்னது, இனி உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாதுப்பா, ஏன்னா இத்தனை லட்சம் கடன் உனக்கு வந்துவிட்டு எப்படி நீ மீட்ட போற, உன்னை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க, எந்த விமோசனமும் கிடையாது. எனவே அவன் தற்கொலை செய்யும்படி முடிவெடுத்து விட்டு சாதையாவை பார்த்துட்டு போய் தற்கொலை பண்ணலான்னு சொல்லி அவரை பார்க்கும்படி காஞ்சரகோட்டுக்கு வந்தான். அவர் உட்கார்ந்திருந்தார், தன் நிலைமைகளை சொன்னார். அப்பொழுது அவர் தலையில் கை வைத்து ஜெபித்து விட்டு, தம்பி உன்கிட்ட எவ்வளவு ரூபாய் இருக்கிறதுன்னு கேட்டார். ஏதோ 50 ரூபாயோ 60 ரூபாயோ இருக்குன்னு சொன்னார். அந்த ரூபாயை கொண்டு போய் உரம், அதாவது இந்த வாழை மரங்களுக்கும் காய்கறிகளுக்கெல்லாம் போடுகிற உரத்தை எடுத்து, ஒரு மூட்டை உரம் எடுத்து வில்லு, அதை விற்பனை செய்ய ஆரம்பி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு ஒரு வார்த்தை சொன்னார். இவன் நேராக வீட்டுக்கு வந்தான். திருநெல்வேலி மாவட்டம் பரப்பாடி என்பது அவனுடைய சொந்த ஊர். அந்த பரப்பாடி என்ற கிராமத்திலே சின்ன மூட்டையில் 1 மூட்டை உரம், அது வாங்க தான் அவனுக்கு காசு இருந்து, 1 மூட்டை உரத்தை எடுத்து அவருடைய வீட்டு திண்ணையிலே வைத்து விற்பனை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு திருநெல்வேலி பட்டணத்திலே இவருடைய உரக்கடை தான் மிகப்பெரிய ஹோல்சேல்ஸ் கடை. திருநெல்வேலிக்கும்
மற்றும் மாவட்டங்கள் முழுவதற்கும் இவருடைய கடையிலிருந்து தான் சப்ளை ஆகிறது உரம். அவர் சொன்னார், என்னிடத்தில் சொன்னார், பாஸ்டர் தம்பி என்று கூப்பிடுவார், தம்பி இன்னைக்கு எனக்கு சொத்துக்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்கிறது, எத்தனை சொத்துன்னு எனக்கே தெரியாது, என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மற்ற பல இடங்களிலையும் பெரிய பெரிய இடங்களில் எல்லாம் என்னுடைய பிரான்ச் வந்து விட்டது. சென்னை பட்டணம் வரைக்கும் என்னுடைய பிரான்ச் உரக்கடை பிரான்ச் இருக்குது. நான் டைரக்டாகவே ஸ்பிக் போன்ற கம்பெனிகள் எடுத்து விற்பனை செய்கிறேன். அந்த ஒரு மூட்டை உரம் உலகம் சொன்னது நீ தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று. கர்த்தர் சொன்னார், சாவு அல்ல, உன்னுடைய வாழ்க்கை இதில் இருந்து தான் ஆரம்பம் என்று. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த 22ஆம் நாள் காலை வேளையிலையும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையை தொடர்ந்து நீ தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜபி. உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை இயேசு உனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். கொஞ்சத்தை பகிர்ந்து கொடுக்கிற ஆசீர்வதிக்கிற தேவன், அதை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அந்த அற்புதம் உங்களுக்கும் நடக்கும். எத்தனையோ பேருக்கு நடந்த அற்புதம் உங்களுக்கும் நடக்கும். நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். பலுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொன்னார். உன் குடும்பத்தை அவர் பெருக பண்ணுவார். இல்லாய்மையை 1000 மடங்கு ஆசீர்வாதமாக உயர்த்த வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அவருடைய பாதபடி அண்டையிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்தை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதை மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று நாம் அங்கே வேத புஸ்தகத்திலே வாசிக்க கேட்டோம். சிலுவையின் மேலே அவர் ஆணி அடித்தார். நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்களை, நமக்கு விரோதமாக எழும்பின காரியங்களை அவர் சிலுவையின் மேலே ஆணி அடைத்து நமக்கு சாதகமாக அவர் மாற்றினார் என்ற வேதத்தை நாம் அதை பொருள் கொள்ளலாம், அர்த்தம் கொள்ளலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அடிவாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே வந்தோம் என்று நாம் சொல்லுகிறோம். இப்பொழுது நாம் எங்கே உட்கார்ந்திருக்கிறோம்? நீங்களும் நானும் எதன் அடிவாரத்தில் உட்கார்ந்திருக்கிறோம்? சிலுவையின் அடிவாரத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இயேசு நமக்காக சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி ஜீவனை விட்டார் என்று வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தெய்வம் வானத்திலிருந்து ஒரு மனித கோலம் எடுத்து பூமியில இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை இவ்வளவு கொடூரமான முறையிலே மரித்து தன் ஜீவனை விட வேண்டும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, 4 இடங்களில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாராம். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்படி கடந்து போகிறார். இரவு 9 மணிக்கு அவர் ஜெபிக்கும்படி கடந்து போகிறார். 2 மணி நேரம் அவர் ஜெபிக்கிறார். 9லிருந்து 11 மணி வரைக்கும் அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது வியர்வை துவாரத்தின் வழியாக முதலாக இரத்தம் வெளியே வருகிறது. கெத்செமனே தோட்டத்தில் நம்முடைய அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து முதலாக அவர் இரத்தம் சிந்தினார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்ட பொழுது முழு மனுக்குலத்தின் பாவம் இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேலே வைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வருஷத்திற்கு ஒரு முறை பாவ நிவாரண பலி என்ற ஒரு பலி செலுத்துவார்கள். தி டே ஆஃப் அட்டோன்மென்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகும் புஸ்தகத்திலே நீங்கள் படிக்கலாம். பாவ நிவாரண பலியை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும் பொழுது 1 வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை அங்கே கொண்டு வருவார்கள். அதிலே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் பலி செலுத்துவார்கள். இன்னொரு ஆட்டுக்குட்டியை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்னே கொண்டு வந்து அந்த வருஷத்து மகா பிரதான ஆசாரியன் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நிறுத்தி அந்த வருஷம் முழுவதும் இஸ்ரவேல் மக்கள் செய்த எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சிரசின் மேலே தன்னுடைய கரங்களை வைத்து சுமத்துவான். சுமத்தி அந்த ஆட்டை கொண்டு போய் வனாந்தர மார்க்கமாய் விட்டு வந்து விடுவார்கள். அந்த ஆடு அந்த பாவத்தை எல்லாம் தன்னுடைய தலையிலே சுமந்து அந்த வனாந்தரத்திலே அலைந்து அங்கே அது மரித்து போகும். கெத்செமனே தோட்டத்தில் என்ன நடந்தது? முழு மனுக்குல ஆதாம் முதல் இயேசுவின் 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள முழு மனுக்குலத்தின் பாவமும் நம்முடைய அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசின் மேலே வைத்து சூட்டப்படுகிறது. அவரால் அந்த பாரத்தை தாங்க முடியவில்லை. எனவே நான் பிதாவை நோக்கி அவர் கதறுகிறார், பிதாவே
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று. காரணம், அவராலே, தேவகுமாரனாலே கூட அந்த பாரத்தை தாங்கக்கூடாமல் இருந்தது. பாவம் அவருடைய சிரசின் மேலே சூட்டப்படுகிறது. முழு மனுக்குலத்தின் பாவமும் அவருடைய சிரசின் மேலே வைத்து சூட்டப்படுகிறது. அவரால் இது தாங்க முடியவில்லை. என்னை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்வில் நீ ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்த சகல பாவங்களும் கெத்செமனேல் இயேசுவின் சிரசின் மேலே சூட்டப்பட்டது. அந்த வேதனை தாங்க முடியாமல் அவருடைய வேர்வு துவாரத்தின் வழியாக இரத்தம் வெளியே போகிறது. 11 மணிக்கு அவரை கைது செய்கிறார்கள். 11:30 மணிக்கு அண்ணாவின் வீட்டிலே கொண்டு போய் நியாய விசாரணைக்காக விடுகிறார்கள். 11:30 மணி முதல் மறுநாள் 11:30 மணி வரைக்கும் 12 மணி நேரங்கள் 6 முறை 6 கோர்ட்டுகளில் மாறி 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 அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். அதன் பின்பு அவரை கைது செய்து கொண்டு போய் பிலாத்துவுக்கு முன்பதாக நிறுத்துகிறார்கள். அங்கே அவருடைய சிரசின் மேலே முள்ளுகளினால் செய்த ஒரு முடி அல்லது கிரீடம் ஒன்று சூட்டப்படுகிறது. முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். போர் வீரர்கள் காடுகளுக்குள்ளே சென்று முள்ளுகளினாலே ஒரு கிரீடத்தை உண்டாக்கி அதை இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேலே வைத்து கோலினாலே ஓங்கி அதை அடிக்கிறார்கள். உலக சரித்திரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னும் அவருக்கு பின்னும் ஏராள மக்கள், பல லட்சம் மக்கள் சிலுவையிலே அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். காரணம், அது ரோமர்களுடைய தண்டனையின் ஒரு விதம். சிலுவையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு மனிதனுக்கு கூட தலையிலே முள்முடி வைத்து சூட்டப்படவில்லை. ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேலே முள்களினாலே ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி அவருடைய தலையின் மேலே வைத்து அடிக்கிறார்கள். அங்கிருந்து இரத்தம் தாரை தாரையாய் வழிகிறது. இயேசு கிறிஸ்து இரண்டாவது அவருடைய சிரசிலிருந்து இரத்தம் தாரை தாரையாக வழிகிறது. காரணம் என்ன? அந்த முள்ளு, வேத புஸ்தகத்தில் பாருங்க, முள்ளுக்கு ஒரு சரித்திரம் இருப்பது நமக்கு தெரியும். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கின போது, சிருஷ்டித்த பொழுது அவர் முள்ளை சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் என்றைக்கு மனிதன் தேவனுடைய கிருபையை விட்டு விழுந்து போனானோ அன்றைக்கு மனிதனுக்கு ஒரு சாபம் கொடுக்கப்படுகிறது. மனிதனே, நீ நெற்றி வியர்வை நிலத்தில் விழ கஷ்டப்பட்டு நீ உழைப்பாய். அப்படி நீ உழைத்தாலும் பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் குறுப்பிக்கும். அது உனக்கு பரிபூர்ணமான பலனை தராது. ஆக முள் என்பது சாபத்தை குறிக்கிறது. சாபத்தின் விளைவாகத்தான் பூமியிலே முள் உண்டானது என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் அந்த முள்ளை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் சிரசிற்கு மேலே வைத்து அடிக்கிறார்கள். ஈசூபியஸ் என்ற சரித்திர எழுத்தாளன் எழுதி வைத்திருக்கிறான். அதிலே ஒரு முள் இயேசு கிறிஸ்துவின் இடது கண் வழியாக வெளியே வந்ததாம். அவ்வளவு கொடூரமாக அவர் முள்ளுகளினாலே வைத்து அடிக்கப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாபம், மனுக்குலத்தின் சாபத்திற்காக இயேசுவின் சிரசின் மேலே முள்முடி வைத்து அடிக்கப்பட்டது. மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக, நம்முடைய சாபங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படி கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையிலே சாபமானார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு சாபக்கட்டுகள் வியாபரித்திருப்பதை நம்மாலே காண முடியும். எவ்வளவு பாடுபட்டு பிரயாசப்பட்டாலும் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை. வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை காண முடியவில்லை. எல்லாம் நன்றாக இருக்கும், திடீரென்று சமாதான கேடு அந்த குடும்பத்திற்குள்ளே பிரவேசித்து விடுகிறது. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஆசீர்வாதங்களை காண முடியவில்லை. அல்லது ஒரு பக்கம் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்து கொண்டே இருக்கிறது, மறுபக்கம் கையை விட்டவைகள் போய்கொண்டே இருக்கிறது. இவ்வளமாக பல விதங்களில் குடும்பங்களிலே வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தீராத வியாதிகள், தீராத வறுமை, தீராத கஷ்டங்கள், குடும்பத்திலே போதும் சமாதானம் இல்லை. இவைகளெல்லாம் ஒருவேளை ஒரு சாபத்தின் விளைவாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடும். ஒருவேளை நாம் நல்லவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் செய்த சில தவறுகளின் நிமித்தம் நம்முடைய குடும்பங்களிலே அந்த சாபங்கள் அது பரம்பரையாக அது வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த 22ஆம் நாள் காலைவேளையிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். இத்தனை ஆண்டுகளாக நம்முடைய குடும்பங்களை பாதித்து வருகிற சாபக்கட்டுகள் இன்றோடு அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குவார். இன்றோடு நாளைக்கல்ல, இன்றோடு அந்த சாபக்கட்டுகள் ஒரு விடுதலை கர்த்தர் உண்டு பண்ணுவார்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம், நீ அனுபவிக்கிற சாபத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிரசின் மேலே ஏற்றுக்கொண்டார். காரணம், அங்கிருந்து அவருக்கு இரத்தம் ஒழிந்து கொண்டே இருந்தது. உண்டாவது, அவரை கொண்டு போய் பிலாத்து வாரினாலே அடிபிக்கிறான். 39 அடிகள் வாரினாலே, சாட்டையினாலே, அந்த சாட்டை நுனியிலே 7 கூறிய எலும்புகளினாலே செய்யப்பட்ட 7 கொக்கிகள், இவனமாக கூறிய கொக்கிகள் இருக்குமா, அதை வைத்து ஒரு அடி அடிக்கும் பொழுது குறைந்தபட்சம் 3 கொக்கிகளாவது சரீரத்திலே பற்றி பிடிக்கும். அடுத்து இழுப்பார்கள். அப்படி இழுக்கிறார்கள். சதை கண்டங்கள், இயேசுவின் சரீரத்திலிருந்து சதை கண்டங்கள் பீக்கப்பட்டு அது வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. அதை தண்ணீரில் போட்டு அலசுகிறார்கள். இயேசு 33 வயது வாலிபன். அந்த சதை கண்டங்கள் தண்ணீரிலே துடிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உழுகிறவன் உழும்போது நிலம் பிளக்கப்படுவது போல இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிளக்கப்பட்டது. அங்கிருந்து இரத்தம் தாரை தாரையாய் ஒழுகுகிறது. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம், நாம் குணமடைகிறோம். By his stripes we are healed. அவருடைய தழும்புகளினாலே, அவர் கல்வாரி சிலுவையிலே ஏற்றெடுத்த அந்த தழும்புகளினாலே நாம் சுகமடைகிறோம் என்பதாக, நீ இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளுக்காக, நீ இன்று கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த வியாதிக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிளக்கப்பட்டது, அது கிழிக்கப்பட்டது, அது வாரினால் அடிக்கப்பட்டது, அங்கே தழும்புண்டானது. அந்த தழும்புகளினாலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக, அவரை கல்வாரி சிலுவையிலே கொண்டு போய் கிடத்தி கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து அவரை சிலுவையில் மேலே தொங்க விடுகிறார்கள். 3 ஆணிகளை நடுவிலே அவர் தொங்கி நிற்கிறார். அங்கிருந்து இரத்தம் தாரை தாரையாய் ஒழுகுகிறது. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கல்வாரி சிலுவையிலே இயேசு சாத்தானின் தலையை நசுக்கி போட்டார். இயேசு பிசாசின் தலையை நசுக்கி போட்டான். குடும்பங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள், ஊழியத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகாரத்தின் கிரியைகள், சபையை பெருக விடாமல் தடை பண்ணுகிற அசுத்தாவிகளுடைய கிரியைகள், பில்லி சூனிய வல்லமைகள், மந்திரவாத கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே உங்கள் சாபங்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது. அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே உங்கள் வியாதியிலிருந்து இன்றைக்கு விடுதலையாக்கப்படுகிறீர்கள். அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே சாத்தானின் பிடியில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். எல்லா விதமான வல்லமைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். பாவத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும், சாத்தானின் பிடியில் இருந்தும் இந்த வசனத்தை கேட்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் விடுதலையாக்கி கொண்டே இருக்கிறார். இப்பொழுதே அந்த விடுதலைகள் வியாபரித்துக் கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உன் குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை நோக்கி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. அவருடைய இரத்தத்திலே பவர் இருக்கிறது. அவருடைய இரத்தத்திலே வியாதியிலிருந்து சுகம் இருக்கிறது. சாப கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகிறது. அவருடைய இரத்தம் உன்னை நோக்கி பாய்கிறது. உன் சரீரத்தில் ஒரு சொட்டு இரத்தம் விழுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு சொட்டு இரத்தம் உன்னுடைய சரீரத்தில் இப்பொழுது விழுகிறது. கர்த்தர் உனக்கு தருகிற சுகத்தை பெற்றுக்கொள்வாயாக. ஆண்டவர் உன் குடும்பத்திற்கு தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்வாயாக. இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய இரத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய இரத்தம் விடுதலை கொடுக்கிறது. நான் தனிப்பட்ட முறையிலே என் அனுபவத்தில் கூட நான் அதை கண்டிருக்கிறேன். வட இந்தியாவிலே வருஷத்திற்கு ஒரு முறை, வட இந்தியாவிற்கு இப்பொழுது சில ஆண்டுகளாய்த்தான் நான் போகிறதில்லை, மற்றபடி வட இந்தியாவுக்கு வருஷத்திற்கு ஒரு முறை நாங்களும் பாஸ்டர்மாரெல்லாம் சேர்ந்து போகிறது உண்டு. ஏராளம் ஜனங்கள் கூடுவார்கள். இயேசுவை அறியாத மக்கள் கூடுவார்கள். எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பாட்டு பாடினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இயேசுவின் இரத்தத்தை குறித்த சில பாட்டு பாடும் பொழுது வல்லமை உண்டு, தேர் இஸ் பவர், பவர், அதெல்லாம் ஹிந்தியில் படித்து வச்சிருக்கிறோம். இந்த பல்லவியில் 4 வரி பல்லவி. இயேசுவின் இரத்தத்தை குறித்த பாடலை பாடினால் ஒரு 25 பிசாசு ஆடும். அதுவரை அமைதியாக இருக்கிற பிசாசு இயேசுவின் இரத்தத்தை குறித்து பாடின போது ஆட ஆரம்பிக்கும்.
நான் சொல்லுவேன், எவ்வளவுதான் வசனம் பிரசங்கம் பண்ணாலும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த மிஷனர் இடத்துல கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே, யார் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்து யார் பிரசங்கம் பண்ணாலும் ஒன்றுமே புரியாது, ஏன்னா ஒன்றுமே தெரியாத மக்கள். ஆனால் இயேசுவின் ரத்தத்தை பிரசங்கிக்கும் பொழுது பிசாசு ஆடுது. நானும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தான் எத்தனையோ ரத்தத்தை பற்றி பாட்டு பாடுறோம், ஒரு பிசாசும் ஆட மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மாவட்டத்து பிசாசெல்லாம் எம்ஏ பிஹெச்டி எல்லாம் படித்த பிசாசு, அது வெளியே வரவே செய்யாது. அப்படி எப்பயாவது ஒருக்கா வெளியே வந்துன்னா அதை அடக்கவும் முடியாது. பிறகு பாசுக பாடுதான் திண்டாட்டமே ஒழிய அந்த பிசாஸ் அதை பார்த்துருக்கேன். அப்படி இல்லை, நம்ம மாவட்டத்தில் தெருவுக்கு 4 சபை வச்சு அல்லேலூயா தோத்திரம் போடுறதுனால இங்குள்ள பிசாசெல்லாம் ஓடி போயிடுச்சு. சிஎஸ்ஐ சபைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அதை ஸ்தாபித்த பிஷப் அசரியா, சாமுவேல் ஐயர், பரமானந்தம் ஐயர் போன்ற சில தேவ மனிதர்கள் சபைகளெல்லாம் உருவாவதற்கு முன்னே அவள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்களாம். ஒரு இடத்துல சபையெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே ஒரு பிசாசு ஆடி சொல்லிச்சுது, நீங்கள்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால நாங்கள்லாம் இங்கே இருக்க முடியாது, நீங்கள் எல்லாம் இனி வேதம் படிக்க போங்க, நாங்கள் எல்லாம் மலைக்கு போகிறோம். பிசாசு ஆடி சொல்லுது, நீங்கள் எல்லாம் வேதம் படிக்க போங்க, நாங்கள் எல்லாம் மலைக்கு போகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நாங்கள் இருக்க முடியாது, நாங்கள் மலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு ஆடி சொல்லிட்டு போயிடுச்சு. அப்போ தான் அந்த அசரியாவுக்கு ஒரு சிந்தை, அப்போது வேதம் படிக்க போகணும், வேதம் படிக்கணும்னா அப்போ சர்ச் சபை உண்டாகணும் அப்படின்னு தான் ஒரு ஆரம்ப காலத்தில், நான் சொல்ல 100 150 வருஷத்துக்கு முன்னே அப்படி தான் ஒரு சபை ஆரம்பித்தாங்களாம். அப்படி ஒரு சரித்திரம் இருக்குது. அதனால துதியும் ஸ்தோத்திரமும் அல்லேலூயாவும் ஜெபமும் ஆராதனையும் எழும்புகிற இடங்களிலே பிசாசு அவ்வளவாக கிரியை செய்ய முடியாது. அசுத்த ஆவிகள், அந்தகார வல்லமைகள் அது ஓடித்தான் ஆக வேண்டும், அது ஓடித்தான் ஆக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் அவன் தோற்று போனவன் தான் மறுபடியும் வந்து நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பான். சாத்தான் வந்து ஒரு வெக்கம் கெட்டவன், அவன் ஒரு மானம் கெட்டவன். திரும்ப 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 வருவான், கூப்பிடாமலே அழைக்காமலே வந்து விடுவான். நம்முடைய இயேசு அப்படி அல்ல, அவர் கண்ணியமானவர், ஜென்டில்மேன். நம்ம கூப்பிட்டா தான் அவர் வருவார். ஐயா ஏசப்பா நீர் வாரும், எங்களிடத்தில் வாரும் என்று அழைத்தால் அவர் வருவார். பிசாசு அப்படி இல்லை, அழைக்காம எவ்வளவுதான் துரத்தினாலும் கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு மறுபடியும் திரும்பி பார்த்து வந்துடுவான். எப்படி வெளிச்சம் இல்லாத இடத்தில் இருள் தானாக வருகிறதோ அவனமாகவே இயேசு இல்லாத இடத்திலே பிசாசு தானாக வந்து விடுவான். அவன் நம்மை விட்டு ஓட வேண்டுமானால் கிறிஸ்துவாகிய வெளிச்சம் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் எப்போதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற தீமையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இன்றைக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். நாம் கடந்து போகிற பாதைகளையே, நாம் கடந்து போகிற வேதனையான அனுபவங்களையே நமக்கு ஆசீர்வாதமாய் சாதகமாக மாற்றி தருகிற நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஒரு காரியத்தை எழுதினால் அவர் எழுதினதே. மனிதன் நமக்கு விரோதமாக எழுதினால் அதை சிலுவையில் ஆணி எடுத்து நமக்கு சாதகமாய் அதை மாற்றுவான். தேவன் எழுதினால் எழுதினதே, அதை ஒருவரும் மாற்ற முடியாது. ஆனால் மனிதன் நமக்கு விரோதமாக எழுதினால் பரலோகத்தின் தேவன் அதை தலைகளாய் நமக்கு சாதகமாக இன்றைக்கு அவர் மாற்றுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் அத்தியாயத்தை நாம் படிக்கிறோம். 22ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது பிலாத்து சொல்லுகிறான், நான் எழுதினது எழுதினதே, அதை மாற்ற முடியாது. வாசிக்கலாம். நான் எழுதினது எழுதினதே. தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். எல்லா மனிதர்களையும் சிலுவையில் அறைஞ்சு அப்படி போட்டு போயிடுவாங்க, அவன் சிலுவையில கிடந்து மரிப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் சிலுவையில் அறைந்து விட்டு அவருடைய தலைக்கு மேலே ஒரு மேல் விலாசம் என்று எழுதப்பட்டது.
அது என்னது? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா, was a king என்று எழுதப்பட்டது. அப்படி எழுதக்கூடாது, அவர் ராஜாலாம் கிடையாது, எழுதக்கூடாது என்று சொன்னாங்க. அப்போ பிலாத்து சொன்னான், நான் எழுதினது. காரணம், அது அவனாக எழுதவில்லை, தேவகுமாரன் ராஜாதான் என்பதை நிரூபிப்பதற்காக அவனை அப்படி எழுத ஆண்டவர் வைத்தார். யூதருடைய ராஜா. பாருங்க, இயேசு ராஜாவாகவைத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார், ராஜாவாகவைத்தான் அவர் வாழ்ந்தார், ராஜாவாகத்தான் அவர் மரித்தார், ராஜாவாகவே உயிர் தெழுந்தார், இனி ராஜாவாகவே அவர் மறுபடியும் வரப்போகிறார். இயேசு ராஜாதான், அவர் ராஜாதி ராஜா. இத்தனை பேர் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, இத்தனை பேருடைய உள்ளங்களிலும் இயேசுவே ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கீழ்ப்படியும்படிதான் நம்மை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் ராஜா, அதை ஒருவனும் மாற்ற முடியாது. எனவே அவன் அன்றைக்கு அதை எழுதினான், அது தேவனாகவே எழுதப்பட்ட எழுத்துக்கள். ராஜாவே, நான் ராஜா என்று அவனுக்கு காண்பிக்கும்படிய வண்ணமாக எழுதப்பட்டது. யாத்திரையாகமம் 32ஆம் அத்தியாயம் 15-16 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, அங்கே தேவனுடைய கையிலே நமது கையிலே கொடுக்கப்பட்டுள்ள வேதம் அது தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது, அந்த பலகைகள் இருபுறம் எழுதப்பட்டிருந்தது, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் முழுவதும் அது தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். அவருடைய விரலினால் அவர் எழுதினார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே வேதம் முழுவதும் தேவனால் எழுதப்பட்டவைகள். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்களில் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்பும் அவருடைய அடியவர்களுக்கு அப்படியே நடக்கும். வேத புஸ்தகம் முழுவதும் தீர்க்க தரிசனங்கள் மட்டுமல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்வேன் என்று அவர் சொல்லி வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிரம்பி இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து நாம் ஜெபிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது அதை அவர் செய்துதான் ஆக வேண்டும். செய்வேன் என்று ஒன்றை சொன்னால் நமக்கு அதை அவர் செய்துதான் ஆக வேண்டும். அவர் அதை நமக்கு செய்வார். காரணம், அது மனுஷனால் எழுதப்பட்ட எழுத்தல்ல, அது தேவனால் எழுதப்பட்ட எழுத்து. தேவன் ஒன்றை செய்வேன் என்று சொன்னால் அவர் அதை செய்வார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னால் அவர் அதை செய்வார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று அவர் ஒன்றை சொன்னால் சொன்னதை செய்கிற தேவன் அவர். கட்டாயம் உன் வாழ்க்கையில் அதை செய்வார். உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்னால் அவர் அதை செய்வார். அவருடைய தழும்புகளால் குணமானாய் என்று சொன்னால் அவர் அதை நிறைவேற்றுவார். சொன்னதை செய்கிற தேவன். காரணம், வேத புஸ்தகம் முழுவதும் தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்டவைகள், தேவனாலே எழுதப்பட்ட எழுத்துக்கள். நம்முடைய கையில் ஒரு வேத புஸ்தகம் வைத்திருக்கிறோமே, அது சாதாரணமான புஸ்தகம் அல்ல. உலகத்தில் அதிகமான மக்களால் வாசிக்கப்படுகிற புஸ்தகம் வேத புஸ்தகம். உலகத்தின் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் வேத புஸ்தகம். உலகத்தில் அதிகமான காப்பிகள் விற்பனையாகிற புஸ்தகம் வேத புஸ்தகம். உலகத்தில் அதிகமான எதிர்ப்பை சம்பாதித்த புத்தகம் நாம் கையில் வைத்திருக்கிற வேத புஸ்தகம். அது எத்தனை எதிர்ப்பை நூற்றாண்டுகளாய் சந்தித்தாலும் இன்றைக்கும் உலகத்தில் அதிகமாய் வேத புஸ்தகம் தான் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய கரங்களில் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வைத்திருக்கிறோம். காரணம், அது தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். உலகத்தில் ஒரு மனுஷனும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. வேத புஸ்தகத்தை அழித்து போடும்படி, ஒழித்து போடும்படி உலகத்தில் ராஜாக்கள் எழும்பினார்கள், சக்கரவர்த்திகள் எழும்பினார்கள். மிகப்பெரிய வல்லமையான சக்கரவர்த்திகள் எல்லாம் நூற்றாண்டுகளில் வேத புஸ்தகத்திற்கு விரோதமாக எழும்பினார்கள். 16ஆம் நூற்றாண்டிலே, 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலே பிரெஞ்சு தேசத்திலே வால்டேர் என்று சொல்லி ஒரு மனுஷன் வேத புஸ்தகத்திற்கு வால்டேர், அவன் கடவுளை இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாஸ்திகன். அவனுடைய அரசாங்கத்தினுடைய மோட்டோ, அவனுடைய அரசாங்கம், பிரான்ஸ் தேசத்தினுடைய அரசாங்கத்துடைய மோட்டோவே
இராடிகேஷன் ஆஃப் த பைபிள், வேத புஸ்தகத்தை உலகத்தில் இல்லாமலாக்குவதுதான் வால்டேருடைய அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தது. அவன் ஒரு இன்ஃபிடல், கடவுள் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன். அவன் என்ன செய்வான்? தன் தேசத்தில் உள்ள வேத புஸ்தகம் அனைத்தையும் சுட்டரித்து போட்டான். பின்பு அந்த பிரெஞ்சு தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகளுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போவான். அந்த தேசங்களை பிடித்து முதலாவது அவன் செய்கிற காரியம், அங்கு இருக்கிற கிறிஸ்தவருடைய வீடுகளுக்குள்ளே புகுந்து அவனுடைய இருக்கிற வேத புஸ்தகங்களை எல்லாம் பிடுங்குவான். வேத புஸ்தகங்களை எல்லாம் எடுத்து மக்கள் கூடுகிற சந்திகளிலே, மார்க்கெட் இடங்களிலே போட்டு அவைகளை தீக்கொளுத்துவான். பல்லாயிரக்கணக்கான வேத புஸ்தகங்கள் தீக்கிரையாகப்பட்டன. அவன் சொன்னான், இன்னும் 50 ஆண்டுகள், இன்னும் 50 ஆண்டுகள், 50 ஆண்டுகளுக்குள்ளாக முழு உலகத்திலும் இருக்கிற வேத புஸ்தகத்தை நான் எரித்து போடுவேன், இல்லாமலாக்கி போடுவேன். அப்பொழுது கிறிஸ்தவம் என்ற ஒன்றே உலகத்தில் இருக்காது என்று கொக்கரித்து கொண்டு முன்னேறி சென்றான். கடைசியாக ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்திலே வால்டேர் குண்டடிபட்டு கீழே விழுந்தான். கீழே விழுந்தான். அவனுடைய சரீரத்தில் இருந்து ரத்தம் தரை தரையாக ஒழுகி கொண்டிருந்தது. ஆச்சரியமான ஒரு விஷயம், அவனோடு கூட இருந்த வீரர்கள் எல்லாம் அவனை தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். தனி மனிதனாய் அவன் படுத்திருந்தான். சரீரத்திலிருந்து ரத்தம் ஒழுகி கொண்டே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவனை காப்பாற்ற யாரும் அங்கே வரவில்லை. அவனுடைய கண் இருளடைய ஆரம்பித்தது, ஞாபகம் தப்ப ஆரம்பித்தது. அவனுக்கு ஒன்று புரிந்தது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மரிக்கப் போகிறேன், நான் சாகப் போகிறேன் என்று தன் மரணத்தை உணர்ந்தவனாக கடைசியாக அவன் ஒன்று செய்தான். தன் சரீரத்திலிருந்து கீழே பாய்ந்து கொண்டிருந்த அந்த இரத்தத்தினாலேயே சேற்றை உண்டாக்கி, அந்த சேற்றை கையில் எடுத்து தன் முழு பலத்தையும் பிரயோகித்து வானத்துக்கு நேராக எறிந்து, நசரேனே நீயே ஜெயித்தாய் என்று சொன்னான். வால்டேர் தன் கண்ணை மூடினான், மரித்தான். வால்டேர் மரித்து போனான். அவன் இறந்த பிறகு ஒரு வருஷம் கழித்து ஜெனீவா பைபிள் சொசைட்டியினர் வால்டேர் வாழ்ந்த அவனுடைய சொந்த வீட்டை விலைக்கு வாங்கினார்கள். விலைக்கு வாங்கி வேத புஸ்தகத்தை அச்சிடுகிற அச்சுக்கூடமாக வால்டேர் வாழ்ந்த வீட்டை மாட்டினார்கள். இன்றைக்கும் ஜெனீவாவிலே வால்டேர் வாழ்ந்த வீடு வேதத்தை அச்சிடுகிற அச்சுக்கூடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! காரணம், வேதத்தை ஒரு மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அது தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். தேவனுடைய எழுத்துக்களை உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் மாற்ற முடியாது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அத்தியாயம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, பெல்ஷாத்சார் என்ற ஒரு ராஜாவுக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து எழுதப்பட்டது. பெல்ஷாத்சார் என்ற ஒரு ராஜா இருந்தான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அரசாளுகிற ஒரு மனுஷன், பெரிய மனுஷன், பெரிய சக்கரவர்த்தி. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ராஜாவுடைய மகன். அன்றைய நாட்களிலே முழு உலகத்தையும் பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் ஆளுகை செய்தது. முழு உலகத்திலும் அவருடைய ஆளுகை இருந்தது. எனவே பெல்ஷாத்சார் ராஜா இந்து தேசம், அதாவது நம்முடைய தேசம் முதல் ஆப்பிரிக்கா கண்டம் வரைக்கும், எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஒரு மாபெரும் மன்னன். அவன் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையிலே 1000 பேருக்கு விருந்து வைக்கிறான். அந்த விருந்திலே தானும் தன்னுடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் குடிக்கும்படி அவனுடைய அரண்மனையிலே எத்தனையோ பாத்திரங்கள் இருந்தது. ஆனால் அவைகளை தொடாமல் அவனுடைய தகப்பனாகிய நேபுகாத்நேச்சர் ராஜா எருசலேமின் மேலே யுத்தம் பண்ணி அந்த தேவாலயத்தை இடித்து, அந்த தேவாலயத்திலிருந்து சில பாத்திரங்களை, பனிமுட்டுகளை கொண்டு போய் அவன் பாபிலோன் அரண்மனையிலே வைத்திருந்தான். அது பத்திரமாக இருந்தது. நேபுகாத்நேச்சர் ராஜா அதை ஒன்றும் செய்யவில்லை. நன்றாக அவர் பாதுகாவலாய் வைத்திருந்தான். ஆனால் இந்த பெல்ஷாத்சார் ராஜாவை பாருங்கள், அவன் விருந்து வைத்து திராட்சரசம் குடிப்பதற்காக அவனுடைய அரண்மனையில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் அதுக்கு சரியில்லை. அவன் சொன்னான், எருசலேம் தேவாலயத்திலிருந்து, தேவனுடைய ஆலயத்திலிருந்து எனக்கு அப்பா கொண்டு வந்த அந்த பாத்திரங்களை எடுத்து கொண்டு வாருங்கள், அதில் நான் குடிக்கட்டும். அந்த பாத்திரத்தை அவள் எடுத்துக்கொண்டு வர போனார்கள். அந்த நிமிஷமே அந்த அரண்மனையின் சுவரிலே ஒரு எழுத்து, ஒரு கையுறுப்பு தோன்றி ஒரு எழுத்து எழுத ஆரம்பித்தது. மெனே மெனே தெக்கேல் உபாசின்.
பெல்ஷாத்சார் ராஜாவுக்கு விரோதமாக தேவனுடைய விரல்கள், நியாய தீர்ப்பின் விரல்கள் எழும்பி அந்த சுவரின் மேலே எழுதப்பட்டது. 22ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். தானியேல் வந்து சொல்லுகிறான், உன்னுடைய அப்பாவுடைய காலத்திலே வாழ்க்கையிலே நடந்த இவைகளை எல்லாவற்றையும் நீ அறிந்திருந்தும் நீ இதை செய்தபடினாலே இவைகள் வந்து உமக்கு சம்பவித்திருக்கிறது. இன்று நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறையாக காணப்பட்டாய். ஆகவே இன்று இரவு 30ஆம் வசனத்தில் இன்று இரவு நீ கொலை செய்யப்படுவாய். அது தேவனுடைய எழுத்துக்கள், அது தேவனுடைய விரல், அது எழுதினது. என்ன நடந்தது? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை எந்த ஒரு மனுஷனாலும் வந்து திடீரென்று தாக்க முடியாது. மிகப்பெரிய கோட்டை சுவர், மிக பிரபலமாக இருக்கும், ஒரு மனுஷனும் உள்ள போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அன்று இரவு மேதியனாகிய தரியு, பெர்சியனாகிய கோரேஸ் ஆகிய 2 ராஜாக்கள் வெளியே நின்று கொண்டு அந்த கோட்டை சுவர்களுக்குள்ளே அந்த பாபிலோன் பட்டணம் முழுவதையும் செழிப்பாக்கும்படி யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் என்ற 2 நதிகளை அந்த மதில் சுவருக்கு அடியிலே குழாய்களை அமைத்து மேலே தண்ணீரை கொண்டு வந்தான். அப்படி வைத்திருந்தான். ஆனால் அந்த மேதியனாகிய தரியு, பெர்சியனாகிய கோரேஸ் வெளியே நின்று அந்த 2 நதிகளுடைய தண்ணீரை வெட்டி வேறு திசையிலே திருப்பி விட்டான். அந்த குழாய்கள் காலியானது. அந்த 2 குழாய்கள் வழியாக 2 ராஜாக்களும் போர் வீரர்களும் அந்த பட்டணத்திற்குள்ளே அன்று இரவே பிரவேசித்தார்கள். உள்ளே வந்து பார்க்கிறார்கள், எதிர்க்க யாரும் இல்லை. எல்லாம் அந்த தேசத்தின் முதல் குடிமகன் முதல் கடைசி வரைக்கும் எல்லா போர் வீரர்களும் குடித்து வெறித்து போதை இல்லாமல் படுத்திருக்கிறாங்க. அந்த இரவே வந்து அவன் கொலை செய்யப்படுகிறான். அந்த ராஜ்யம் பிடிபடுகிறது, 2 ராஜ்யமாக பிரிக்கப்படுகிறது. மேதியனாகிய தரியு ராஜாவும் பெர்சியனாகிய கோரேஸ் 2 பேருமாக பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை அன்றைக்கு எழுதினது போலவே அன்று இரவே வந்து சம்பவிக்கிறது. மனுஷனுடைய கற்பனை கேட்டாத விதத்திலே அவைகள் அவனமாகவே வந்து சம்பவிக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எழுதினால் நம்முடைய ஜீவியத்திலே எழுதினதுதான். அதை ஒருவரும் மாற்ற முடியாது. அது போகட்டும், அது நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் மனிதன் நமக்கு விரோதமாக எடுக்கிற முயற்சிகள் அல்லது மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழுதுகிற எழுத்துக்கள், அவைகளை பரலோகத்தின் தேவன் மாற்றி எழுதி சிலுவையிலே அவைகளை ஆணி அடித்து நமக்கு சாதகமாக மாற்றி எழுதுவார். இன்றைக்கு அவர் எழுதுவார், அப்படியே அது நடக்க போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் 1-2 உதாரணங்களை வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அத்தியாயம் 8, 9, 10 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இதே சம்பவத்தில் தரியு ராஜா எழுதி மாற்றப்படாத, மனிதனாலே மாற்றப்பட முடியாத ஒரு கையெழுத்தை எழுதி தானியேலுக்கு விரோதமாக எழுதுகிறான். அவன் மாற்றப்படாத ஒரு கையெழுத்து. அந்த வசனங்களை படிக்கலாமே. ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க போதும். 15வது வசனத்தை கூட படியுங்கள். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவின் இடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாத கையெழுத்து என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். போதும். ராஜா எழுதின கையெழுத்து மாற்றப்படக்கூடாதென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது மேதியருக்கும் பெர்சியருக்கும் மாறாத ஒரு பிரமாணம். இங்கே பக்தனாகிய தானியேலுக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து எழுதப்படுகிறது. தானியேலுடைய சத்துருக்கள் தானியேலை கவனிக்கிறார்கள். ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா என்று சொல்லி தானியேலை மிகுந்த கவனமாக கவனிக்கிறாங்க. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக
ஒரே ஒரு காரியம் அவனை மாற்றவே முடியாது. 3 நேரம் டெய்லி ஜெபம் பண்றான். காலையில், மத்தியானம், ஈவினிங். அவன் இவ்வளவு அரசாங்க அலுவல்கள் இருந்த போதிலும் 3 நேரம் அவன் ஜெபிக்கிறான். அதுவும் தேவாலயத்துக்கு நேராக பலகணிகளை திறந்தவன் ஜெபிக்கிறான். இதில் இவனை சிக்க வைக்கலாம் என்று ஒரு திட்டம் போட்டு, சதி திட்டம் போட்டு, சதி ஆலோசனை போட்டு அவனை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும், மாட்ட வைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அங்கே ஒரு சட்டம் பாஸ் பண்ண வைக்கிறாங்க. 30 நாள் வரைக்கும் யாரும் எந்த தெய்வத்திடமும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாவிடத்தில் மட்டும்தான் ஏதாவது வேண்டுதல்னோ கேட்கணும். அப்படி ஒரு சட்டம் போட்டு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் தானியேலுக்கு விரோதமாக சட்டம் பாஸ் பண்ணப்படுகிறது என்று அவனுக்கு தெரியாது. எனவே மேதியருக்கும் பரிசேயருக்கும் மாறாத பிரமாணமாக தானியேலுக்கு விரோதமாகவே அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கையெழுத்து போடப்பட்டது, முத்திரை போடப்பட்டது, சட்டம் எழுதப்பட்டது, எல்லாம் சரியானது. ஆனால் இந்த தானியேலை குறித்து நாம் படிக்கும் பொழுது, தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனுஷன் என்பது நமக்கு தெரியும். இரண்டாவது, பரிசுத்தமாய் வாழும்படி தன்னை ஒப்புக் கொடுத்த மனுஷன் என்பது நமக்கு தெரியும். மூன்றாவது, அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற மனுஷன் என்பதும் நமக்கு தெரியும். இந்த 3 முக்கிய குணாதிசயங்களை பெற்றவன் தான் தானியேல். எனவே அவன் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தப்படுகிறான். ஜெபிக்கிறவன் உயர்த்தப்படுவான், துதிக்கிறவன் உயர்த்தப்படுவான், பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்கிறவன் உயர்த்தப்படுவான். தானியேல் ஒரு அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்ட மனுஷன். 16-17 வயதிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி எருசலேம் தேவாலயத்தையும் இடித்து அங்குள்ள மக்களையும் சிதறடித்து அங்குள்ள பல மக்களை சிறை கைதிகளாக, அடிமைகளாக பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு போனான். அப்படி கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவன் தான் இந்த தானியேல். ஆகவே தானியேல் ஒரு அடிமை. ஆனாலும் தானியேல் ஜெபிக்கிறவனாக இருந்தபடினால் அவன் அந்த தேசத்திலையும் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அவன் தன்னை பிரயாசப்பட்டபடினால் தேவன் அவனை அந்த தேசத்திலே உயர்த்துகிறார். கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ராஜாவின் அரண்மனையில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிர்வாகம் முழுவதும், அட்மினிஸ்ட்ரேஷன் முழுவதும் தானியேலுடைய கைக்குள்ளே வருகிற அளவுக்கு தேவன் அவனை உயர்த்துகிறார். இவனமாய் இந்த தானியேலுடைய உயர்வை கண்டு சகிக்க முடியாத பொறாமையினால் நிறைந்த மக்கள் அவனுக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை எழுதுகிறார்கள். எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. தானியேல் இப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் பார்ப்போம். ஜெபிக்க முடியாது. தானியேலுக்கு ஜெபிக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, தான் முன் செய்து வந்தபடியே தானியேல் பலகணிகளை திறந்து அவன் ஜெபித்தான். தானியேலுக்கு சில விதிவிலக்கு அன்றைக்கு வாங்கியிருக்க கூடும். நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கலாம், ரூமை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்கார்ந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை மனசுக்குள்ளே ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். தானியேல் எந்த விதத்திலேயாவது அந்த ஜெபத்தை தவிர்த்திருக்க முடியும். ஆனால் தானியேலுக்கு ஒரு காரியம் புரிந்தது, ஜெபிக்கிற மனுஷனை உலகத்தில் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்பது அவனுக்கு தெரிந்தது. எனவேதான் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற தைரியத்தில் தான் முன் செய்து வந்தபடியே அவன் எருசலேமுக்கு நேராக தன் ஜெபத்தை அவன் தொடருகிறான். ஜெபிக்கிற ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபிக்கிற சபையே, உன்னை எந்த சத்ருவாலும் ஒன்றும் செய்ய முடியாது. குலசேகரம் ஃபுல் காஸ்பல் சபை ஜெபிக்கிற சபை. ஹல்லேலூயா. சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், ஆனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே தானியேலுக்கு விரோதமாக அந்த கையெழுத்து எழுதப்பட்டது. ஆகிலும் அவன் முன் செய்து வந்தபடியே அவன் ஜெபிக்கிறான். தூக்குனாங்க, கையங்காலம் கட்டினாங்க, பட்னி போடப்பட்ட சிங்கக்கபிக்குள்ளே தூக்கி கொண்டு போனாங்க, உள்ளே கொண்டு போட்டாங்க. கையை கட்டும் போது வலிச்சது, இழுத்துட்டு போகும்போது வலிச்சது. சும்மா ஒரு கைதியை கொல்லுவதற்காக கொண்டு போகும்போது ரொம்ப மரியாதையாக கூட்டிகிட்டா போவாங்க. சத்துருக்கள் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, கொஞ்சம் வலிச்சிருக்கும்.
நான் கொஞ்ச நேரம் நினச்சேன் அந்த பகுதிகளை படிக்கும்போது, தானியேலுடைய உள்ளம் மனிதனுடைய உள்ளம் தானே, கொஞ்சம் வலிச்சிருக்கும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற மனுஷன், என்னை கையை கட்டிட்டு கொண்டு போகிறாங்களே, இழுத்துட்டு போகிறாங்களே, எங்களை அடிக்கிறாங்களே, சிங்க கபியில் தூக்கிட்டு போகிறாங்களே என்னெல்லாம் கொஞ்சம் அவன் இருதயம் கொஞ்சம் வலிச்சிருக்கும். ஆண்டவரிடத்தில் ஒருவேளை கேட்டிருக்க கூடுமா இருக்கலாம். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, சில காலம் நீ வேதனைப்பட வேண்டியது இருக்கும், சில காலம் சில கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கும், சத்துருக்களால் நீ நெருக்கப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் முடிவில் ஜெயத்தை கர்த்தர் உனக்கு தருவார். முடிவில் நீ ஜெயிப்பாய். உன் சத்துருக்கள் உன்னை ஜெயிக்க மாட்டார்கள். உன்னோடு போராடுகிற சத்துருக்கள் ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நீ அவர்களை மேற்கொள்வாய். இன்றைக்கு அவர்கள் மேற்கொண்டது போல உனக்கு தெரியலாம், அது ஒரு மாய தோற்றம். நிச்சயமாகவே சத்துருவனை மேற்கொள்ள மாட்டான். காரணம், இந்த சபையில முழங்கால் படிட்டு நீ ஜெபிக்கிறாய். உனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்த போதிலும், வர முடியாத தடைகள் இருந்த போதிலும், அதையும் மேற்கொண்டு நீ தேவ சமூகத்தில் வந்து ஜெயிக்கிறாய். உன்னை ஒரு சத்துரு ஜெயிக்க மாட்டான். காரணம், நீ ஜெபிக்கிற சபை, நீ ஜெபிக்கிற குடும்பம். உன்னை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது, உன்னை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. நீ மேற்கொள்வாய், நீ ஜெயிப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய், ஒரு சத்துருக்களுடைய சரி கட்டுதலை காண்பாய். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள். அதை உன் கண்கள் காணும், அதை உன் கண்கள் காணும். ஒரு வழிவா வந்திருக்கிற சத்துருக்கள் 7 வழியாய் உனக்கு விரோதமாய் எழும்பி ஓடுவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன நடந்தது? தானியேல் உள்ளே போடப்பட்டான். அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான் இரவு முழுவதும். பட்டினி போடப்பட்ட சிங்கங்களின் கபி உள்ளே போய் விழுகிறான். என்ன ஆச்சரியம்! மறுநாள் காலையில் அந்த ராஜா வந்து கெபியின் வாசல் என்று கூப்பிடுகிறான். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அதை தானியேல் சொல்லவில்லை, நான் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறேன் என்று. அவனை சிங்கக்கபிலே போடுவதற்கு சட்டம் பிறப்பித்த ராஜாவின் வாயிலிருந்து வருகிறது, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். தானியேல் இடைவிடாமல் தெய்வத்தை ஆராதிக்கிறவன். அவன் அரசாங்க கோப்புகளிலே, ஃபைல்களிலே கையெழுத்து போடும்போதும் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி இருப்பான். ராஜாவுடைய சமூகத்திலே வரும் பேசும்போதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று அவன் சொல்லி இருப்பான். அவன் நடந்து போகும்போதும் வரும்போதும் உட்காரும் போதும் எழும்பும் போதும் அவன் ஸ்தோத்திரம் சொல்லி இருப்பான். ராஜாவின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வரும்போதும் அவன் ஸ்தோத்திரம் போட்டு விட்டு உள்ளே வந்திருப்பான். ஒரு நாள் விடிந்தால் இருட்டுகிறது வரைக்கும் எத்தனை தடவை உன் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வருகிறது? என்னை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே, ஒரு நாளில் எத்தனை தரம் நீ ஆண்டவரை துதிக்கிறாய்? தேவனை துதிக்கும் வார்த்தைகள் உன் வாயில எத்தனை தரம் வருகிறது? ராஜா தானியேலுடைய சத்துருவாகிய அவனுடைய ராஜா அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அவன் இடைவிடாமல் தெய்வத்தை ஆராதித்ததை உலகம் கண்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உள்ளே இருந்து ஒரு பதில் வருகிறது. தப்பு வைக்க வல்லவராயிருந்தாரா? உள்ளே இருந்து ஒரு பதில் டான் என்று வருகிறது. ஆம் ராஜாவே, என் தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராயிருந்தார். காரணம் 2 காரியம். நான் உமக்கு விரோதமாகவும் ஒரு தவறும் செய்யவில்லை, பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாகவும் ஒரு தவறும் செய்யவில்லை. ராஜாவுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் மனிதர்களால் எழுதப்பட்ட கையெழுத்து தலைகீழாக மாற்றப்படுகிறது. 25, 26 வசனங்களை படிக்கலாம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார் என்று அவன் எழுதினான்.
தானியேலுக்கு விரோதமா ஒருத்தனும் கையை நீட்டப்படாது, கால் நீட்டப்படாது, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லப்படாது என்று அவன் சகல தேசத்தாருக்கும் எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, தானியேலை தூக்கி போட்ட அதே சத்துருக்களை தூக்கி உள்ள போடும்படி எழுதுகிறான். கையெழுத்து தலைகளாக மாற்றப்படுகிறது. தலைகளாய் மாற்றப்பட்ட போது 28ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன் காரியம் ஜெயமாய் மாறும். காரணம், மனுஷனால் எழுதப்பட்ட எழுத்து அது தேவனால் தலைகளாய் மாற்றப்படும். நீ ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருக்கிறபடினால், அவரை துதிக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால், உன்னை கர்த்தருக்காய் காத்துக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே, உலகம் உனக்கு விரோதமாக எழுதின எழுத்துக்களை பரலோகத்தின் தேவன் தலை கீழாய் மாற்றி அதை உன் சத்துருக்களுக்கு விரோதமாக எழுதுவான். இந்த அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகத்திற்கு நாம் வரலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனத்தை படியுங்கள். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து, போதும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து. 12ஆம் வசனத்தை கூட படிங்க. 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்தில் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. போதும், எழுதப்பட்டது. எல்லா தேவஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை குறிக்கப்பட்ட ஒரு தேதியிலே கொன்று போட வேண்டும் என்ற ராஜாவின் கட்டளை அந்தந்த தேசத்தின் பாஷைகளிலும் அட்சரங்களிலும் எழுத்துக்களிலும் எழுதப்பட்டது. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய். சம்பவம் நமக்கு சரித்திரம் நமக்கு தெரியும் இல்லையா? மொர்தெகாய் என்ற தேவ மனிதனுக்கு விரோதமாய் ஆமான் என்ற ஒரு மனுஷன் எழும்பினான். ஆமானுக்கு மொர்தெகாயை கொன்று போடுவது என்பது மிகவும் எளிதான ஒரு காரியமாக இருந்தது. காரணம், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் ஆமான். எனவே அவன் ஒருவனை கொல்வது என்பது ரொம்ப ஈஸி. எனவே அவன் ஒரு திட்டம் போட்டான். இந்த மொர்தெகாய் ஒரு யூதன். எனவே யூதர்கள் 127 நாடுகளிலும் இருக்கிற யூதர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று ஒரு சதி திட்டம் தீட்டி ராஜாவிடத்திலே போய் கட்டளைகளை எழுதி தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழுதி 127 நாடுகளிலேயும் பிரசித்தம் பண்ணுகிறான். ஆனால் அந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். குறிக்கப்பட்ட நாளிலே எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயும் சகலரும் தேவ சமூகத்தில் உபவாசித்து அவர்கள் ஜபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ரொம்ப சிம்பிள், ஒரே காரியம்தான், பிரேயர். they have started prayer. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அவளை குறிக்கப்பட்ட தேதியில் அவளை கொன்று போட வேண்டும். லட்சோபலட்ச ஜனங்கள் 127 நாடுகளிலும் இருக்கிற யூதர்கள் குறிக்கப்பட்ட நாளிலே கொலை செய்யப்பட வேண்டும் எழுதி அனுப்பிவிட்டான். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சூசான் நகரம் கலங்கிற்று. மனிதனுடைய எழுத்துக்கள் மனுஷனுக்கு கலக்கத்தை உண்டாக்கும், தேவ ஜனங்களுக்கு கலக்கத்தை உண்டாக்கும். மனித எழுத்துக்கள் கலக்கத்தை உண்டாக்கும், அது குழப்பத்தை உண்டாக்கும். சூசான் நகரம் கலங்கிற்று. ஜெபம் பண்ணாங்க. 3 நாள் உபவாசம் பண்ணி, அந்த 3 நாள் உபவாசத்துக்கு இவ்வளவு மாற்றம்னா 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, மாறாதா? கட்டாயம் அதை விட அதிகமாய் மாறும். என்ன ஆச்சரியம்! அந்த ஜெபத்தின் விளைவாக எல்லாம் தலைகளாய் மாற்றப்படுகிறது. சரித்திரத்தை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். சகலமும் தலை கீழாய். It's a dramatic change. எஸ்தரின் சரித்திரம் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். மனிதனுடைய கற்பனைக்கே எட்ட முடியாத காரியங்கள், கற்பனையில எட்ட முடியாத காரியம். எந்த மொர்தெகாய்க்காக 150 முழ உயரத்திலே ஒரு தூக்கு மரத்தை ஆமான் செய்தானோ, ஒரே நாளில்
அதே தூக்கு மரத்தில் அதை செய்வித்த ஆமானையே தூக்கி போடுகிறார்கள். தலைகீழாய் மாற்றப்படுகிறது. ஜெபம் அதை சாதித்தது. உபவாசம் அதை சாதித்தது. எவ்வளவு பவர்ஃபுல் ஜெபம் அப்படின்னா பார்த்தீங்களா? ஜெபம் என்பது எவ்வளவு பவர், எவ்வளவு வல்லமை உள்ளது. 3 நாள் ஜெபம், சகலமும் தலைகளாய் மாற்றப்படுகிறது. 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அந்த எழுத்து நேராக யூதர்களுக்கு ஆதரவாக தலைகீழாக எழுதப்படுகிறது. அப்படி எழுதப்பட்டபடினாலே 15ஆம் வசனத்திலே சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. தேவன் உனக்காக தலைகளாக எழும்போது உன்னுடைய குடும்பம் தேசத்தில் ஆர்ப்பரித்து மகிழும். இன்றைக்கு துக்கத்தின் வழியாய் கடந்து போகிறீர்களோ, நீ மகிழ்ச்சியாய் தலை நிமிர்ந்து நடக்கும் காலம் சமீபித்திருக்கிறது. எழுத்து தலைகளாய் மாற்றப்படுகிறது. மனிதனுடைய எழுத்துக்கள் தேவன் மாற்றுவார். நீ தேவ சமூகத்தில் உண்மையாய் நடந்து கொண்டால், உத்தமமாய் நடந்து கொண்டாய், எல்லாவற்றுக்கும் மேலாய் ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருப்பாயானால், ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் உன் குடும்பம் இருக்குமானால், உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்கள் தலைகீழாக மாற்றப்படும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட நீண்ட ஜெபங்கள் எதற்காய் ஏற்படுத்தப்படுகிறது? For what purpose? ஒரே காரியத்திற்காய், உங்கள் குடும்பத்தின் நிலைமைகளை தலைகளாய் மாற்றும்படி. யாருக்கு விரோதமாய் தூக்குமரம் நாட்டப்பட்டதோ, நாட்டினவனையே அந்த தூக்குமரத்தில் நாட்டப்பட செய்கிறது தேவனுடைய கரம். எழுத்து மாற்றப்படும். மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய், ராஜாக்கள் உங்களுக்கு விரோதமாய், உங்களை பார்க்கலும் சக்தி மிகுந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுதுகிற எழுத்துக்களை தலைகளாய் மாற்றுவது உங்கள் ஜெபம். அது உங்கள் முழங்கால், அது உங்கள் கண்ணீர், அது உங்கள் கண்ணீர். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அந்த எழுத்தை தலைகளாய் மாற்றி, நேராக மாற்றி, யூதர்களுக்கு ஆதரவாக, யூதர்களுக்கு சாதகமாக அந்த எழுத்து எழுதப்படுகிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம், நடந்த சம்பவம் அது. அதை உங்களுக்கு செய்ய மாட்டாரோ, அதை எனக்கு செய்ய மாட்டாரோ? கட்டாயம் அவர் அதை செய்வார். தேவன் எழுதின எழுத்துக்கள் மாற்ற முடியாது. மனுஷன் எழுதின எழுத்துக்களை, உங்களுக்கு விரோதமாக எழுதின எழுத்துக்களை அவர் மாற்றுவார். காரணம், தலைகளாக அவர் எழுதின எழுத்துக்களை சிலுவையின் மேலே அவர் ஆணி அடித்து போட்டார். அதை குலைத்து போட்டார் என்று நாம் அங்கே வாசித்தோம். உலகம் எழுதின எழுத்துக்களை, தலை எழுத்துக்களை, கர்மாக்களை, தல விதிகளை, சத்துருக்கள் எழுதின எழுத்துக்களை, அவர்கள் எண்ணின எண்ணங்களை, அவருடைய சகல திட்டங்களை, சரி ஆலோசனைகளை தேவன் இன்றைக்கு மாற்றி எழுதுகிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்களை பரலோகத்தின் தேவன் மாற்றி எழுதுகிறார். நம்முடைய கண்களுக்கு மறைவாக சதி திட்டம் தீட்டி நமக்கு விரோதமாய் நம்மை விழத்தள்ள, நம்மை முறியடிக்க, நம்மை ஒன்றுமில்லாமல் செய்ய சத்துருக்கள் போட்ட திட்டங்களையும், சத்துருக்கள் போட்ட ஆலோசனைகளையும், சத்துருக்கள் போட்ட எழுத்துக்களையும் பரலோகத்தின் தேவன் இந்த காலை 1 மணி நேரத்திலே அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் வீடுகளுக்கு போவதற்கு முன்பதாக அதை தலைகளாய் கர்த்தர் மாற்றுவார். அதை நீங்கள் இன்று முதல் காண்பீர்கள். இன்று முதல் நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்களை சிலுவையில் ஆணி அடித்ததை ஒன்றுமில்லாமல் அவர் குலைத்து போட்டிருக்கிறார். கர்த்தர் அப்படியே செய்வார். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு இன்னைக்கு அது நடக்கணும்? அப்படியே நம்ம எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிட நேரங்கள். ஆண்டவரே, எனக்கு அதை செய்யும் என்று. தேவனுடைய வசனங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் ஒரு நாள் வீணாய் போகாது, ஒரு நாளும் அது அவமாய் போகாது. அது என்ன சொன்னதோ அது அப்படியே நிறைவேறும். அது என்ன சொன்னதோ அது அப்படியே நிறைவேறும். அது என்ன தேவனுடைய வார்த்தை வசனம் என்ன சொன்னதோ அது அப்படியே உன் குடும்பத்தில் நிறைவேறும். இன்றைக்கு அது நிறைவேறும். இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற பண்ணுவார். எஸ், நம்ம எல்லாரும், முடிந்தவர்கள், முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள், பரவாயில்லை. முடிந்தவர்கள் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லா வாய்களும் திறக்கணும். ஆண்டவரே, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு அதை செய்யும் ஆண்டவரே. என் சத்துருக்களுக்கு எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க, அந்த எழுத்துக்களை தலைகளாய் நீர் மாற்ற வேண்டும்.
அந்த விதியை தலைகளாய் நீர் மாற்றி எழுத வேண்டும். அந்த வார்த்தைகளை, அந்த எண்ணங்களை தலைகளாய் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு சில நிமிட நேரம் நாம் கேட்போமாக. நம்முடைய கண்களுக்கு நேராக அல்ல, மறைவாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மறைவாக அந்த திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய், உன் எதிர்காலத்திற்கு விரோதமாய் சத்துருக்கள் போட்டிருக்கிற திட்டங்கள் இப்பொழுது அவமாகி போகும். இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போகும். காரணம், நமக்காய் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்முடைய பாவ, சாப, வியாதி, ரோக, பிள்ளை, சூனிய வல்லமைகளை அவர் பொறுப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் இந்த காலவேளையில் ஒரு அற்புதங்களை செய்வார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆமென், ஆமென். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய ஆலயத்தை நிறைத்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அவருடைய பிரசன்னம், இன்னும் அவருடைய மகிமையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய ஆவி, ஆத்ம சரீரத்திலே தேவனுடைய மகிமையை நாம் உணர்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிற தேவன். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போகும்படி அவர் எல்லாவற்றையும் மாற்றி எழுதுவார். அவர் எல்லாவற்றையும் மாற்றி எழுதுவார். அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய அருகிலே நிற்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய அருகிலே நிற்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய அருகிலே நிற்கிறார். காரியங்களை தலைகளாய் மாற்றி போடுகிற தேவன். தானியேலுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்து மாற்றப்பட்டது. எஸ்தருக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்து மாற்றப்பட்டது. சகலத்தையும் தலைகளாய் மாற்றி போடுகிற தேவன் அவர் நம்முடைய தேவன். ஜெபிக்கிற உங்களுக்கு அதை செய்வார். 23 நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அல்லாமல் வேறு யாருக்கு அதை செய்ய முடியும்? 23 நாட்களாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அல்லாமல் வேறு யாருக்கு அவர் அதை செய்ய முடியும்? இன்றைக்கு அவர் உங்களுக்காய் செய்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்காய் செய்கிறார், உங்கள் புருஷனுக்காய், மனைவிக்காய் அதை அவர் செய்கிறார், உங்களுக்கு வேண்டியவர்களுக்காய் அதை செய்கிறார். குறிப்பாக இந்த காலவேளையிலே இந்த கூடாரத்தின் கீழே நிற்கிற உங்களுக்காய் அவர் அதை செய்கிறார். எஸ், எஸ். இப்பொழுது அந்த அற்புதம் குடும்பங்களிலே நடக்கிறது. இப்பொழுதே அந்த அற்புதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடக்கிறது. இப்பொழுதே அந்த ஆச்சரியமான காரியம் ஒவ்வொரு சரீரங்களிலும் நடக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்விலும் அந்த அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்கிறது. அந்த மாறுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாறுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. குடும்பங்களிலே அந்த மாறுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு அதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். தலைகளாய் மாற்றுகிற தேவன், உங்கள் தலைவிதியை தலைகளை மாற்றுகிற தேவன். இனி நீ தீங்கை காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பதில்லை. இனி இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண்பதில்லை. எஸ்தருக்கு செய்ததை, மொர்தெகாய்க்கு செய்ததை பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு செய்வார். எஸ்தருக்கு செய்ததை, மொர்தெகாய்க்கு செய்ததை பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு செய்வார். அதை இப்பொழுது செய்வார். இந்த மத்தியான நேரத்தில் உங்களுக்கு செய்வார். ஜெபிக்கிற உங்களுக்கு அதை அவர் செய்வார். செய்து கொண்டே இருக்கிறார். ரீமௌடமன ஹந்தல் ரைட் ஜாலர் ஹத்துரமன பௌ ஷம்பௌர பதுடமன பௌ ரிகல் ஜாதல ஹைடலார ஹதுடமன பௌச்சார ஹதுடமன ஹம்ப ப்ரௌடமனார யம்தனால ரபௌ ஷிகதுட மினபௌ ரீப ப்ரௌடா ஹைடபனாதல பௌ ஷந்தல ரகதுடமன பௌச்சார பதுடா. எனக்காகவே கர்த்தர் பேசினார் என்று உன் உள்ளம் உணர்கிறது. எஸ், உனக்காகவே ஆண்டவர் பேசி இருக்கிறார். உனக்காகவே ஆண்டவர் பேசி இருக்கிறார். உன் குடும்ப சூழலை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார். அந்த அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். அந்த அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். தம்முடைய வார்த்தையின் படியே அவர் எழுதினால் எழுதினது, அவர் எழுதினால் எழுதினது. அவருடைய எழுத்தை ஒருவர் மாற்ற முடியாது. உலகத்தில் எந்த சக்தியும் அதை மாற்ற முடியாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் தகப்பனே. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. உன் எழுத்தை மாற்றி அமைக்கிற தேவ பிரசன்னம் உன் சிரசின் மேலே இறங்குகிறது. உன் பிரச்சனைகளின் மேலே இறங்குகிறது. உன் குடும்ப சூழ்நிலைகள் மேலே இறங்குகிறது. அவருடைய மகிமை உன் குடும்ப சூழ்நிலைகளில் இறங்குகிறது. நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், நீ பிரச்சனைகளை சந்திக்கிற காரியங்கள், ஓ உன்னுடைய நஷ்டங்கள் மேலே, கஷ்டங்கள் மேலே அவருடைய வல்லமை இறங்குகிறது. மாற்றி எழுதுகிறது, அவருடைய வல்லமை இறங்குகிறது. ஜிகல் ஜாமன ஹைடமன அரியம்தரால் ஹௌடரம் ரபௌ ஷம்பௌ ரபதுடமனா ரபௌ சார ஹதுடமனா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்.
திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பேலன் கொடுப்பார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பேலன் கொடுப்பார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். ஓ, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். ஹல்லேலூயா.